வாக்யஜ்ஞேன கல்பதாம். அஹேதுகதயா சிந்துஹ பந்துரானமதாம் சதாம். அஹேதுகதயா சிந்துஹ பந்துரானமதாம் சதாம். இதோட சேர்த்து 35 ஸ்லோகம் ஆறுது. இது அரை ஸ்லோகமாக கணக்கு பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும். சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் ஒரு விஷயம் சொல்றார். பிரம்மவிதுத்தமம், பிரம்மவிதுத்தமஹான்னு சொன்னாலே எல்லாம் அண்டர்ஸ்டுட் தான். ஆனால் கிளாரிட்டிக்காக இதெல்லாம் சொல்றார். ஸ்ரோத்ரியத்துவம், அபிருஜினத்துவம், அகாமக தத்துவம் இதெல்லாம் சொல்றதை விட பிரம்மவிதுத்தமஹாங்கிற ஒரு பதமே போரும். பிரம்மவிதுத்தமம் குரும்னு சொன்னாலே போரும். ஆனா இது நல்லா புரியணுங்கிறதுக்காக இத்தனை விஷயங்களை சொன்னார். அந்த பிரம்மவிதுத்தமத்துக்குள்ளே இத்தனை அடைங்கிறதுங்கிறார். பிராஜ்ஞத்துவம், பந்த விமோக்ஷணத்துவம், என்ன குருத்துவம், ஸ்ரோத்ரியத்துவம், அபிருஜினத்துவம், அகாமக தத்துவம், பிரம்மண்யுபர தத்துவம், சாந்தத்துவம் எல்லாமே பிரம்மவிதுத்தமஹா அப்படிங்கிற பதத்திலேயே அடங்கி விடுகிறது. அப்படி புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் நோட் கொடுக்கிறார் சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள். இப்ப என்ன சொல்றார் இங்க? 2 சொல்றார். அஹேதுக தயா சிந்துஹு. சிந்துஹுன்னா கடல், தயா சிந்துஹுன்னா தயான்னா நமக்கு தெரியும். தயா, தயாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். பிறருடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்கின்ற ஆசைக்கு பெயர் தயா. பரதுக்க பிரஹாண இச்சா தயா. பிறருடைய துன்பத்தை போக்க வேண்டும், பிறர் துயர் தீர்த்தல். பாரதியார் பாஷையில சொன்ன பரதுக்க பிரஹாண இச்சா தயா. எப்படியாவது பிறருடைய துன்பத்தை போக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற புத்திக்கு பேர் தயா. அது ஒரு விருத்தி. தயாங்கிறது ஒரு அந்தःகரண விருத்தி. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம என்னவாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியலன்னா பிரார்த்தனையாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அதுக்கு பேரு தயா. சரி, இதுல அகேத்துக்க தயான்னர். அதுக்கு அவர் சொல்றார், சில சமயம் இது கீதையிலையும் வருது. அதாவது கருணஹா அப்படின்னு வருது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவச்ச அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துலையும் கருண சப்தத்துக்கு கருணஹா, கருணா எஸ்ய அஸ்தி சஹ கருணஹா. கருணை எவனுக்கு இருக்கிறதோ அவன் கருணஹா. இதுல ஒரு வித்தியாசம் சொல்றார். இப்போ நம்ம ஆனந்த ஸ்வரூபம்னு புரிஞ்சதுக்கு பிறகு நான் ஏதோ ஒரு காரணத்தினால துக்கப்படுறேன்னா அப்ப அந்த ஆனந்த ஸ்வரூபத்தோட நிலை என்ன? சரி, எனக்கு வெளியில இருக்கிற பொருள் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை புரிஞ்சுனுட்டேன். வெளியில இருக்கிற பொருள், என்னுடைய வெளியில இருக்கிற உறவுகளோ ஆப்ஜெக்ட்ஸோ, அதாவது ஜட பதார்த்தங்களோ சேதன பதார்த்தங்களோ எதுவுமே என்னுடைய சந்தோஷத்துக்கு தேவையில்லை, முடிச்சுட்டேன். ஆனா வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் எனக்கு துக்கத்தை கொடுக்கலாமே. வெளியில நான் பார்க்கிறேன், செடி வாடுறது, மரத்துக்கு ஜலம் இல்லை, பறவைகள்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது. அப்ப அது எனக்கு துக்கம்தானேன்னா, சரி நீங்க ஆனந்தமா இருக்கிற, உங்களுடைய ஆனந்தத்துக்கு எதுவும் தேவையில்லை, ஆனா உங்க துக்கத்துக்கு இதெல்லாம் காரணமா இருக்கே அப்படி சொல்லலாமே. உங்களுக்கு ஆனந்தத்துக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆனா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு துக்கம் ஏற்படுறதே. அப்ப நித்திய ஆனந்த ஸ்வரூபான எப்படி நீங்க சொல்றது?
அப்படின்னா துக்கம் ஏற்படுறதில்லை. அதை அந்த திருஷ்டியில பார்க்கிறோமே தவிர அது துக்கம். அதனாலதான் அஹேத்துக்க தயான்னு போட்டிருக்கார். அஹேத்துக்க தயாவுக்கு அர்த்தம் சொல்றார். அதாவது அஹேத்துக்க தயான்னு சொன்னா தன்னுடைய உள்ளத்தில் துன்பத்தை அனுபவிக்காத தயை அப்படின்னு அர்த்தம் சொல்றார். பிறருடைய துன்பத்தை புரிந்து கொள்ளும் தன்மை, ஆனால் அதை குறித்து தான் துன்பப்படாமல் இருக்கும் குணம். இது கொஞ்சம் கடினம். பிறருடைய துன்பத்தை அவர்களுடைய நிலையில் ஏற்றுக்கொண்டு, இப்ப ஒருத்தன் அஜ்ஞானத்தினால சம்சாரத்தில் உழல்றான், அவனை பார்த்து இவர்களுக்கு கருணை இருக்கு. ஆனா கருணை இருக்குன்னா என்னத்தினால அவன் கஷ்டப்படுறானேன்னு துக்கப்படலை. நான் பெற்ற இன்பம் அவனுக்கும் கிடைக்கட்டும், இந்த துன்பம் உண்மை இல்லைன்னு அவனுக்கு நான் புரிய வைக்கணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா, விவகாரத்தில் ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, ஏன் நான் படுற கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்னு. எனக்கு நீ படுற கஷ்டத்தை பார்த்து கஷ்டமா இல்லை, நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீ விஷயத்தை புரிஞ்சுட்டா உனக்கு கஷ்டமே இல்லை. அதனால எனக்கும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தார், நான் தப்பிச்சுட்டேன், உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறான் இல்லையா. அதுதான் அஹேத்துக்க தயா. அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம், உன்னால ஒன்றும் கொடுக்க முடியாது எனக்கு. நான் அடைஞ்சிருக்கிற ஞானத்துக்கோ அதனால நான் அனுபவிக்கிற சுகத்தையோ நீ எனக்கு கொடுக்க முடியாது. நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எத்தனை சேவை பண்ணாலும் அதுக்கு ஈடு கிடையாது. நானும் எங்க குருநாதருக்கு ஒன்றும் கொடுக்க முடியல, நீயும் உனக்கு எனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. முடிஞ்சா ஏதோ நமஸ்காரம் தான் பண்ணலாமே தவிர இதுக்கு ஈக்குவலா ஒண்ணுமே கிடையாது. ஆக அஹேத்துக்க தயா சிந்து. ஹேத்துன்னா என்ன அர்த்தம்? எதிர்பார்க்கறது, காரணம்னு அர்த்தம். அண்ணா ஹேத்து. அகேத்துன்னா என்ன அர்த்தம்? காரணமே இல்லாமல். நம்ம கிட்ட என்னத்துக்கு அவருக்கு சொல்லி தரணும்னு அவசியம்? சங்கராச்சாரியாருக்கு என்ன அவசியம்? அவர் புரிஞ்சுன்னு பேசாம போக வேண்டியதானே. நம்ம இடத்துல இருக்கிற நம்ம கிட்ட இருந்து ஒன்றும் எதிர்பார்க்கல. அவர் சங்கர ஜெயந்திக்கெல்லாம் இவங்க பூஜை பண்ண போறாங்கன்னு எதிர்பார்த்தாரா? ஏதாவது எதிர்பார்த்தா பண்றார் அவர்? காரணம் சற்றும் எதிர்பாராத கருணை கடல். நம்மிடமிருந்து எதையும் எதிர்பாராத ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இவனுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இருக்கா, இதை தப்பா புரிஞ்சுக்காம மரியாதையா சரியா புரிஞ்சுப்பானா, அந்த ஒரு தகுதி தான். சாதன சதுஷ்டய சம்பத்தியை தான் பார்க்க முடியுமே தவிர இவன் ஆணா பொண்ணா, பிராமணனா க்ஷத்ரியனா, இந்த ஜாதியை சேர்ந்தவனா அந்த ஜாதியை சேர்ந்தவனா, அதெல்லாம் இவருக்கு கிடையவே கிடையாது. சாதன சதுஷ்டயம் முக்கியம், அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ரொம்ப கனப்பாடி சாஸ்திரம் பரிசா படிச்சும் அவனுக்கு இது வேதங்கள்லாம் படிச்சும் அவனுக்கு சாதன சதுஷ்டயம் இல்லைன்னா அவனுக்கு இந்த வித்தை பிரயோஜனம் இல்லை. எந்த வேற வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தால் அவன் இதுக்கு யோக்கியதை உள்ளவன். ஆகையினால எங்கேயாவது ஒரு இடத்துலயா பிராமணாய ப்ரூயாத்னு சொல்லலையே. எங்கேயா சொல்லியிருக்கா பிராமணாய ப்ரூயாத், க்ஷத்ரியாய ப்ரூயாத், வைஷ்யாய ப்ரூயாத், சூத்ராய ந ப்ரூயாத்? இங்கேயா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. சில இடங்கள்ல சில விஷயங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா மெயினா நிம்மதியா இருக்கிறதுக்கான வழிமுறையை எவனுக்கும் சொல்லித்தராதே. நிம்மதியை விரும்புறவனுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கான வழியை சொல்லித்தராதேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. சாஸ்திரத்துக்கே பகவானுக்கே தகுதி கிடையாது. சொல்றேன் ஒரு வார்த்தை, நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்மையான வழி என்னன்னு ஒருத்தன் கேட்கிற போது, நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்மையான வழியை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பிறவியை நீ பிறக்கலன்னு ஒருத்தன் போய் சொல்ல முடியுமா? அது சரியா இருக்குமா? அப்படி கிடையவே கிடையாது. ஏதோ தர்மசாஸ்திரத்துல கர்மகாண்டத்துல சில வியவஸ்தைகள் வச்சிருக்கலாம், ஆனா மோட்ச விஷயத்துல மாத்திரம் இந்த இது கிடையவே கிடையாது. நிறைய இருக்கு சொல்றதுக்கு. பாப்போம். அஹேத்துக்க
தயா சிந்து. அவ்வளவுதான். எதையும் சிஷ்யன்கிட்ட இருந்து ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை. சிஷ்யனுக்கு தேவை என்னது? சிஷ்யன் நமஸ்காரம் பண்ணணும், மரியாதை பண்ணணும். சிஷ்யன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. அட்லீஸ்ட் கவனமா சாஸ்திரம் கேட்கணும்னு எதிர்பார்ப்பார், அவ்வளவுதான். பந்துஹு ஆனமதாம் சதாம் பந்துஹு. பந்துஹுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா துக்கஹாரகாங்கிற. பந்துஹுனா உறவினர். சாதாரண பந்துஹுனா உறவினர். ரத்த சம்பந்து, நம்ம ரத்தத்தோட சம்பந்தப்பட்டவர். அது சாதாரண அதுதான் சொல்றது. பந்துஹுனா என்ன அர்த்தம்? உறவினர். சம்பந்தா, சம்பந்தின்னு சொல்றோம் இல்லையா, நல்லா டைப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதாவது அவர் சம்பந்தினா என்ன அர்த்தம்? எங்க பொண்ணை கொடுத்து அவர் பையனுக்கும் என் பொண்ணையும் கொடுத்து சம்பந்தம் பண்ணியிருக்கோம். ஆகையினால் அவர் சம்பந்தி. சம்பந்தி, சம்பந்தின்லாம் எழுதப்படாது, சம்பந்தி. இப்ப பந்தம், பந்தம் ஏற்படுறது, உறவு, ஒட்டுறது. பந்தன்னா கட்டுறது, சாதாரணமாக கட்டுறது பந்தனம். இங்க பந்து, இவர் சொல்றார் துக்கஹாரகா, துன்பத்தை போக்குறவன் தான் பந்து. இப்ப பந்துன்னா சாதாரணமா நமக்கு கஷ்டம் வந்தா நமக்கு உதவிக்கு வரணும். பந்துன்னா என்ன பண்ண, உறவினர்கள்லாம் எதுக்கு இருக்கணும்னா அப்படி சொல்றார். துன்பம் வர்ற போது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உறவினர்கள் நம்ம துன்பத்தை பகிர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு காலத்து நியமம். கவலைப்படாதே, எல்லாம் சரியா போயிடும், நான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உபகாரம் பண்றேன் அப்படின்னு கை தூக்கி விடுறது. ஆஹா, அந்த பந்து உறவினர் ஆயிடுறார். குருதான் அம்மா, அதான் அப்பா அம்மான்னா தந்தை தாய் ஆவானும். குரு கிட்ட போய் நமஸ்காரம் பண்றோம், நீங்க தான் எனக்கு அம்மா அப்பா, துவமேவ மாதா அப்படின்னு சொல்லிட்டு துவமேவ பந்துஷ்ச சகா துவமேவ, எனக்கு அம்மா நீங்க தான், அப்பா நீங்க தான். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச சகா, ஃப்ரெண்டு நீங்க தான். நீங்க தான் எனக்கு பாடம் சொல்லித்தரணும். வித்யா துவமேவ, எனக்கு ஏதாவது வசதி வேணும், சோப்பு வேணும், சீப்பு வேணும், துணி வேணும்னா என்னன்னா திரவிணம் துவமேவ. அப்புறம் என்னெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் வருதோ அத்தனையும் உங்கள்கிட்ட கொண்டு வருவேன், உங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் கொடுப்பேன் சும்மா. ஆனா அப்போ நீங்க என்ன கைவிட்டுறக்கூடாது. துவமேவ பந்துஷ்ட சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவ. இல்ல பந்து, அவர் பந்து ஆயிடுறார், பொறுப்பு எடுத்துனுடுறார். எப்படியாவது இவனுக்கு சிவனு சொல்லிட்டு அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார். யாருக்கு? ஆனமதாம் சதாம். ஆனமதாம் சதாம்னு சொன்னா நமஸ்காரம் பண்ணணும். அதாவது எப்பவும் வணக்கமா இருக்கணும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார், எப்பவுமே வணக்கமா இருக்கணும். ரொம்ப நிமிர்ந்துண்டு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. பிரஹ்வி பாவகான்னு சொன்னா கொஞ்சம் குனிஞ்சு பணிவா அப்படி இருக்குது. குருவிட்ட எப்பவுமே வினயமா இருக்கணும். நீங்க இந்த பக்கம் போங்க, நான் பண்றேன்னா சொல்லக்கூடாது. எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன் இப்படி சொல்லணும். இல்லாட்டி நீங்க இந்த பக்கம் எழுந்து போங்க, நான் பார்க்குறேன், எதுக்கு இதெல்லாம் எழுதி போன்றீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் எப்படி குரு கிட்ட பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். ஆக ஆனமதாம். அதனால நமஸ்காரம் பண்றவனுக்கு தான் அவர் உபதேசம் பண்ணுவார். வணக்கமா இருக்கிறவன் அர்த்தம். சதாம், சதாம்னு சொன்னா சத்புருஷானாம், தர்மத்தை கடைப்பிடிக்கின்ற பணிவாக இருக்கின்றவனுக்கு பந்து. அறத்தை பின்பற்றி பக்தியோடு இருக்கணும், தர்மத்தை அனுஷ்டிக்கணும், பணிவா இருக்கணும். இப்பேற்பட்டவனுக்குத்தான் அவர் பாடம் சொல்லித் தருவார். இது சிஷ்ய லட்சணம். ஆனமதாம் சதாம் பந்துங்கிறதுக்கு அர்த்தம், ஆனமதாம் சதாம்ங்கிறது நமதாம்னு சொன்னா வணங்குறது. ஆனமதாம்னா நன்றாக வணங்குகிறவன். சதாம்னா என்ன அர்த்தம்? சன்மார்க்கத்தை கடைபிடிக்கிறவன், அறவாழ்க்கையை நன்றாக பின்பற்றுகின்ற பணிவாக இருக்கின்றவனுக்கு அவர் உறவினராக இருந்து அவனுக்கு மெஞ்ஞானத்தை உபதேசம் பண்ணி அவனுடைய சம்சார பந்தத்தை நீக்குவார்.
குருஹு பிராஜ்ஞः ஸ்ரோத்ரியः அவிருஜினः அகாமஹதः பிரம்மவித்தமः பிரம்மண்யுபரதः சாந்தः நிரிந்தன இவ அனலः சாந்தः அஹேதுக தயாசிந்துஹு ஆனமதாம் சதாம் பந்துஹு. இந்த ஆனமதாம் சதாம்ங்கிறது சிஷ்ய லட்சணம். இனி அடுத்த ஸ்லோகம். இப்பேற்பட்ட தகுதியோட நீ குரு கிட்ட போகணும். அஹேது கதயா சிந்து பந்துரானமதாம் சதாம். அஹேது கதயா சிந்து பந்துரானமதாம் சதாம்.